வணக்கம். நான் தங்கமணி. சமீபத்தில் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் அவர்கள் சார்ந்து சமூக வலைத்தளங்கள்ல நிறைய வீடியோக்கள் வருது. அதை தொடர்ந்து தொலைக்காட்சிகள்ல ஒரு சில தொலைக்காட்சியில விவாதமும் பண்றாங்க, அதை பத்தி விமர்சனமும் பண்றாங்க. அதான் பார்த்தேன். அதாவது விஜய்க்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி குழந்தைகள் அப்புறம் பெண்கள் அவங்கெல்லாம் பேசுற ஆடியோக்கள் பரவிட்டு இருக்கு, சோசியல் மீடியால பரவிட்டு இருக்கு. இதை வச்சு சத்தியம் தொலைக்காட்சியில ஒரு விவாதம் நடக்குது. அதாவது குழந்தைங்க இப்படி இருக்கிறாங்க, இப்படி ஓட்டு போட சொல்லி ப்ரெஷர் பண்ணியிருக்கிறாங்க, அவருக்கு ஓட்டு போடலன்னா சூசைட் பண்ணிப்பேன்னு சொல்றாங்க, அப்படியெல்லாம் பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இது எப்படி எங்க போகுது சமூகம், மோசமான நிலைமை போயிட்டு இருக்கு, விட்டா குழந்தைங்களுக்கு சிக்கல், அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதே போல பத்திரிகையாளர் திருஞானம் அவரு ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தாரு. ஒரு கல்ச்சர் பரவிட்டு இருக்கு, விஜய் அரசியலுக்கு பிறகு ஒரு கல்ச்சர் பரவிட்டு இருக்கு, அவருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு இளைஞர்கள் பைத்தியம் மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அரசியல்ங்கிறது அறிவை நோக்கி இருந்ததை விட்டுட்டு இப்போ ரசிப்பு கலாச்சாரத்தை நோக்கி போயிட்டு இருக்கு, திரைப்பட கலாச்சாரத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. இது நம்ம சமூகத்துக்கு நல்லதல்ல, இப்படியான ஒரு அரசியல் நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி அவருடைய கருத்தை தெரிவிச்சிருந்தாரு. அதனை தொடர்ந்து தான் அவர் இந்த சத்தியம் தொலைக்காட்சி விவாதத்திலையும் திருஞானம் சார் அவர்கள் கலந்துட்டு இருந்தார். அதிலையும் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தினார். இப்போ தமிழக வெற்றி கழகத்திற்கு பெண்கள், இளைஞர்கள், குழந்தைகள் இந்த மத்தியில அவர் நடிகர் அப்படிங்கிறதுனால விஜய் அவர்களுக்கு ஆதரவு இருக்கு, அவங்க அதனால ஓட்டு போடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. சில பேருக்கு ஃபோன் கால் பண்ணி ஓட்டு போடுங்கன்னு இருக்காங்க. சில இடங்கள்ல குழந்தைகள் தன்னோட தாத்தா பாட்டிகளை விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. சில இடங்கள்ல வீட்டுல குழந்தைகள் அப்பா அம்மாட்ட ஓட்டு போடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. சோ வாட்? சில பேர் சில இடங்கள்ல இந்த ஆடியோல வர மாதிரி அழுதுருக்கலாம். சோ வாட்? அதனால என்ன? அது அந்தந்த ஃபேமிலியில இருக்கிற குடும்பத்துல இருக்கிறவங்க பார்த்துக்க போறாங்க, பண்ண போறாங்க. ஓகே, இதனால உடனே ஒரு பெரிய மனப்பிறழ்வு ஏற்பட்டு விட்டது, மனச்சிக்கல் ஏற்பட்டு விட்டது, தேர்தல் முடிவு தவறா வந்துச்சுன்னா அவங்கள என்ன ஆவாங்க அப்படிங்கிறது எனக்கு என்னவோ, எனக்கு இதை பார்க்கும் பொழுது விஜய்க்கு எதிரான ஒரு சித்தரிப்பு திணிப்போ அப்படின்னு தோணுது. அதாவது விஜய் எங்க ஜெயித்து விடுவாரோ, ஜெயித்து விட்டால் அவர் மேலே ஒரு பழியை போடணும், அதுக்காக ஒரு சமூகத்துல ஒரு விஷயத்த இவங்க நிகழ்த்துறாங்களோ, இந்த ஆடியோக்கள் எல்லாம் வைத்து எதிர்கட்சிகள் இந்த விஷயத்த பரப்பி விடுறாங்களோன்னு தோணுது. இதுக்கு பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் துணை போகுதோன்னு, சோசியல் மீடியாக்களும் துணை போகுதோங்கிற சந்தேகம் எனக்கு வருது. அதாவது எங்க விஜய் வெற்றி பெற்றுவாரோ, கணிசமான இடங்களை பெற்று விடுவாரோ, எங்கு முதலமைச்சர் ஆகி விடுவாரோ என்கின்ற ஆதங்கத்தில், அங்கலப்பில் விஜய்க்கு எதிரான கருத்தை பரப்புவதற்காக, திணிப்பதற்காக இப்படியான ஒரு விஷயத்தை செய்கிறார்களோ என்று ஒரு சந்தேகம் எழுகிறது. உண்மையிலேயே குழந்தைகள் மீது அக்கறை இருந்தால், குழந்தைகளுக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படிங்கிற அக்கறை இருந்தால் அதை வேறு மாதிரி தான் அணுகணும். ஆனால் இது தனிப்பட்ட அந்தந்த குடும்பம் சார்ந்தது. அவர்கள் பார்த்துக்கொள்வார்கள், அவர்கள் குழந்தைகளே அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். இந்த விஷயத்தை பரப்பி இதன் மூலமாக ஒரு விவாதம் நடத்தும் போது இதன் மீது சந்தேகம் வருகிறது. விஜயை பின்பற்றுவர்கள் எல்லாமே முட்டாள்கள், அறிவில்லாதவர்கள், விஜய்க்கு ஓட்டு போடுறவர்கள் அரசியல் அறிவில்லாதவர்கள், இப்படி காட்டுவது. அது குழந்தைங்களை வச்சு ஓட்டு போட வச்சிருக்கிறாங்க, இதை எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிறதெல்லாம். இது அவரு விஜய் அவர்களுக்கு குழந்தைகள்ல இருந்து இளைஞர்கள் இருந்து பெண்கள் வரைக்கும் எல்லா தரப்பிலும் ரசிகர்கள் இருக்கிறார்கள். அந்த ரசிகர்கள் அவருக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கிறாங்க. அது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம் சார்ந்தது. அதை நம்ம ஒரு விவாத பொருளாக மாற்றி விஜய்க்கு எதிரானதாக மாற்ற சித்தரிக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. அது ரொம்ப தவறான செயல். அதே ஒரு பக்கம் இன்னொரு சைடு விஜய் தரப்பில், தாவேக தரப்பில், தமிழக வெற்றி கழக தரப்பில் வேண்டுமென்றே இது போன்ற ஆடியோக்களை அவர்களே தயாரித்து விட்டிருந்தாலும் தவறு. அதாவது விஜய்க்கு ஆதரவாக ஓட்டு கேட்டது போல அவர்கள் தயாரித்து விட்டிருந்தாலும் அது தவறு என்று நம்ம எதற்காக சொல்கிறோம் என்றால், குழந்தைகள் சென்டிமெண்ட்டை அவங்க தவறா பயன்படுத்தியிருந்தால் அது தவறு. மற்றபடி அது ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, அது ஒரு நுட்பம். அதனால அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. குழந்தைங்க ஓட்டு கேட்கறதோ இல்லை மற்றவங்க கிட்ட போய் பேசுறதோ, போன்ல பேசுறதோ ரெக்கார்ட் பண்ணி அதை வெளியிட்டு அதன் மூலமாக தமிழக வெற்றி கழகம் ஓட்டை பெற்றிருந்தால் அது அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி, அரசியல் வியூகம். அதை நம்ம அதில் நம்ம கேள்வி கேட்கறதுக்கு அவசியம் இல்லை. அதனால இந்த விஷயத்தை வைத்து விஜய் அரசியல் வருகையை குறை சொல்வது, விஜய் வருகையை மட்டம் தட்டுவது, விஜய் பின்னால் இருக்கின்ற இந்த இளைஞர்கள்,
பட்டாளத்தை தவறாக சித்தரிப்பது தவறானது. இப்போதுதான் அரசியலுக்குள் இளைஞர்கள் வருகிறார்கள். நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு அரசியலுக்குள் வருகிறார்கள். அண்ணா, எம்ஜிஆர் காலகட்டத்துக்கு பிறகு விஜய் அரசியலுக்கு வந்த பிறகுதான் இளைஞர்கள் தன்னெழுச்சியோடு தங்களை அரசியல்படுத்திக் கொள்கிறார்கள். இது ஆரோக்கியமான விஷயம். இதில் இளைஞர்கள் சினிமா பாணியில் இருக்கிறார்கள், அந்த நடிப்பு கலாச்சார பாணியில் இருப்பது உண்மை. அவர்களை மேலும் அரசியல்படுத்த வேண்டியது விஜயோட பொறுப்பு, நடிகர் விஜய் அவர்களுடைய பொறுப்பு, தமிழக வெற்றி கழகத்தின் பொறுப்பு, அந்த கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளோட பொறுப்பு. அதை அவர்கள் பாற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் அந்த ரசிப்பு மனநிலிருந்து அவர்களை மேலும் நல்ல தீவிரமான அரசியல் நிலைக்கு எடுத்து வர வேண்டியது தமிழக வெற்றி கழகத்தின் பொறுப்பு, விஜய் அவர்களின் பொறுப்பு. அப்படி பண்ணா அவங்களுக்கு நல்லது, அந்த கட்சிக்கு நல்லது. அந்த கட்சியின் படை இன்னும் தீர்க்கமாகும், தீவிரமாகும், தெளிவாகும், இன்னும் வேகமாகும். அவர்களது பணி இன்னும் வேகமாகும், சிறக்கும். எனவே இந்த விஷயத்தில் அவர்கள் அறிவை மேம்படுத்துவது, தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களை அரசியல் ரீதியாக மேம்படுத்துவது, அவர்களை இன்னும் பரந்துபட்ட மனப்பான்மையோடு ஒழுங்குபடுத்துவது, அதே போல விஜய் வந்தால் முண்டி எடுத்துக்கொண்டு ஓடுவது, அவர் மீது பழங்களை தூக்கி எறிவது, அந்த மாதிரி சில விரும்பத்தகாத விஷயங்களை செய்வதெல்லாம் மட்டுப்படுத்தி அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி செம்மையாக வழி நடத்த வேண்டிய பொறுப்பு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களிடம் உள்ளது. இதை அவர் பார்த்து கொள்ளட்டும். ஆனால் இதை ஒரு அரசியல் மட்டம் தட்டுவதற்கான ஒரு காரணியாக எடுத்துக்கொண்டு செயல்பட்டால், அதை தொலைக்காட்சிகள் செய்தால் அல்லது சமூக ஊடகங்கள் செய்தால் மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்க செயல். அந்த மாதிரியான செயலில் ஈடுபடக்கூடாது. உண்மையாக இயற்கையாக ஒரு விஷயம் நடக்கிறது, விஜய்க்கு ஆதரவாக இயற்கையாக ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அது இயற்கையாக அவருக்கு கிடைத்த ஒரு பரிசு. அதை குறை சொல்வதற்கோ குற்றம் சொல்வதற்கோ இல்லை. அதனால் அவர் ஓட்டு கிடைத்து அவர் வெற்றி பெற்றால் அது அவருக்கு கிடைத்த பரிசு. அதனால் எதுவுமே தெரியாத இளைஞர்கள் ஓட்டு போட்டு வந்துட்டாரு, எதுவுமே தெரியாத குழந்தைங்க எல்லாம் ஓட்டு போட்டு சொல்லி பிரஷர் பண்ணி எல்லாரும் ஓட்டு போட்டாங்களே, முட்டாள் ஜனங்களா இருக்கே அப்படின்னு குறை சொல்றதுக்கு இங்க ஒன்றுமே இல்லை. இது ஜனநாயக உரிமை. இந்த ஜனநாயக நாட்டில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட வேண்டும், நான் யாருக்கு ஓட்டு போட வேண்டும், பக்கத்து வீட்டுக்கார பெண் யாருக்கு ஓட்டு போட வேண்டும், பாட்டி யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்பதை அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் ஒழிய பத்திரிகைகளோ தொலைக்காட்சிகளோ சமூக ஊடகங்களோ அல்ல. நன்றி, வணக்கம்.